வணக்கம் நண்பர்களே. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு பணப்பற்றாக்குறை அப்படிங்கக்கூடிய கவலை, ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்கலையே அப்படிங்கிற கவலை, ஒரு சில பேருக்கு வெகு காலமாகி திருமணம் ஆகியும் நமக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையே அப்படிங்கக்கூடிய கவலை, ஒரு சில பேருக்கு கடன்கள் அதிகமாக இருக்கிறதே அப்படிங்கிறது கவலை, ஒரு சில பேருக்கு மனதில் நிம்மதி அப்படிங்கக்கூடியதே இல்லையே அப்படின்னு கவலை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் எல்லா மக்களுக்கும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில துன்பங்கள் நிச்சயமாக அவர்களை தொடரும். துன்பங்கள் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யங்களே இருக்காது. அடுத்து என்ன அப்படின்னு நாம நினைக்கிற வரைக்கும் தான் அந்த துன்பங்களுக்கு கூட ஒரு மதிப்பு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தன்னை வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்து அவர்களை கைதூக்கி விடக்கூடிய ஒரு தெய்வம் முருகப்பெருமான். வாழ்க்கையில பல பேருக்கு அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை அப்படி ஏங்கி தவிப்பாங்க. எப்படியாவது இந்த பிரச்சனை மாறிடாதா, நம்மளுடைய தலையெழுத்து மாறிடாதா, ஏகப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அவர்களை தொடர்ந்து வருகிற பொழுது அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான்: என்ன தலையெழுத்து பிரம்மன் எழுதி துளைச்சாரோ தெரியல, என்னுடைய வாழ்க்கை இப்படி மோசமாக இருக்கிறதே, என் தலையெழுத்து மாறாதா, என் தலைவிதி எப்போ மாறும் அப்படின்னு தலையெழுத்து தலைவிதி பிரம்மன் எழுதிய அந்த எழுத்து, இதை நினைத்து 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 ஏங்கி அழுது புலம்பி கோவில் கோவிலாக சுற்றக்கூடிய அன்பர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அப்போ பிரம்மன் எழுதின தலையெழுத்து அப்படியே தான் இருக்குமா? அவர் எழுதின தலையெழுத்தை நாம விருப்பப்பட்டபடி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முடியாதா அப்படின்னு கேட்கக்கூடிய மக்களுக்கு, அன்பர்களே, பக்தர்களே, என்னை நோக்கி நீங்கள் திருச்செந்தூருக்கு வாருங்கள், உங்களின் தலையெழுத்தை மாற்றி உங்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு உறுதியளிக்கிறார் முருகப்பெருமான். அப்படி முருகப்பெருமான் கம்பீரமாக காட்சி தரக்கூடிய இடம் திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் ஆலயத்தினுடைய சிறப்புகளை நாம எளிமையாக விளக்கவே முடியாது. முருகப்பெருமானுக்கு எத்தனையோ தலங்கள் இருக்கிறது. 6 படை வீடுகள் சிறப்புக்குரிய தலங்கள், அதுபோக எவ்வளவோ ஆலயங்கள் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனால் அத்தனை தலங்களிலும் மிக விசேஷமான ஒரு தலமாக இருக்கக்கூடியது இந்த திருச்செந்தூர். தன்னுடைய பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய மோசமான தலையெழுத்தினை மாற்றி அவர்களினுடைய தலை எழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய தெய்வமாக இங்கு முருகப்பெருமான் இருக்கிறார். இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு கேட்கலாம். இந்த திருச்செந்தூருக்கு முருகப்பெருமானினுடைய பேரருளால் தங்களுடைய தலை விதியே மாறி தங்களுடைய வாழ்க்கையே மாறிய பக்தர்கள் பல பேர் இருக்கிறார்கள். தேவர்களும் அமரர்களும் சூரபத்மனால எவ்வளவோ கொடுமைகளை அனுபவிச்சாங்க. அவர்களுடைய கொடுமைகளுக்கெல்லாம் முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து அவர்களுடைய தலைவிதியை மாற்றி அவர்களுக்கு நல்வாழ்வை அளித்த தலம் இந்த திருச்செந்தூர். சூரபத்மனினுடைய சம்ஹாரம் நடந்த இடம் இந்த திருச்செந்தூர். அன்றைக்குத்தான் இந்த திருச்செந்தூர்ல வச்சுதான் தேவர்களுக்கும் அமரர்களுக்கும் அவர்களுடைய தலையெழுத்தே மாறியது. அது மட்டும் இல்ல, அவ்வளவு நாட்கள் கொடுமைகளை செஞ்சு வந்த அந்த சூரபத்மன் முருகப்பெருமானினுடைய திருவடி பட்டு இந்த இடத்துலதான் அவருடைய தலையெழுத்துமே மாறி முருகப்பெருமானினுடைய பக்தனாக மாறி அவருடைய மயிலாகவும் சேவலாகவும் இன்றைக்கும் இருந்து வருகிறார். அப்போ அந்த சூரபத்மனினுடைய தலையெழுத்து மாறிய தலமும் இந்த திருச்செந்தூர். அது மட்டுமா, கந்த சஷ்டி கவசத்தை நமக்கு கொடுத்த பாலதேவராய சுவாமிகள், சஷ்டியை நோக்க சரவண பவனார், சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் அப்படின்னு அனுதினமும் முருகப்பெருமானினுடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனுதினமும் பாடக்கூடிய ஒரு கவசம் இந்த கந்தசஷ்டி கவசம். அந்த கந்தசஷ்டி கவசத்தினை நமக்கு கொடுத்த இந்த பாலதேவராய சுவாமிகளினுடைய தலையெழுத்து மாறி அவருக்கும் நல்வாழ்வு கிடைத்த தலம் இந்த திருச்செந்தூர். பிறவி முதல் ஊமையாக இருந்து வந்தவர் குமரகுருபரர். தனக்கு வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தினரோடு இந்த திருச்செந்தூர் கடலில் வீழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமயத்துல முருகப்பெருமான் யாமிருக்க பயமேன் அப்படின்னு அனுகிரகம் கொடுத்து அவருடைய தலை விதியையே மாற்றி பேசக்கூடிய சக்தியை கொடுத்து பல்வேறு விதமான பாடல்களையும் எழுதினார் அந்த குமரகுருபரர். அப்படி குமரகுருபரரினுடைய தலைவிதியை மாற்றி அவருக்கு நல்வாழ்வு கொடுத்தவர் முருகப்பெருமான். இன்றைக்கும் வெளியில தெரியாம பல பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த திருச்செந்தூருக்கு முருகப்பெருமானினுடைய பேர் அருளால் தங்களுடைய தலை விதியையே மாற்றி அவர்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழச் செய்கிறார் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே பிரம்மன் எழுதிய தலையெழுத்து மாறும் அப்படின்னு உறுதியாக சொல்றாங்க. சேவல் பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெட்பும், அவன் கால் பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறார். முருகப்பெருமானினுடைய திருவடி என் தலைமேல பட்டா பிரம்மன் எழுதின தலையெழுத்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவருக்கு மேவ வராதே வினை
வந்த வினை, இனிமே வரக்கூடிய வினை, எந்த வினையாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானினுடைய செந்தில் நகர் சேவகா என்று அவரது திருநாமத்தை பாடி திருநீரை அணிபவர்களுக்கு அதற்கு மேல எந்த விதமான வினையுமே வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு திருச்செந்தூருக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்குள்ள வந்தால் கூட நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். திருச்செந்தூருக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் எல்லாருக்கும் வராது. திருச்செந்தூர் ஆலயத்திற்கு சென்று, முருகப்பெருமானினுடைய திருச்செந்தூர் ஆலயத்திற்கு சென்று கடலிலே நீராடி, நாளிக்கிணறிலே நீராடி முருகப்பெருமானை உள்ளன்போடு தரிசித்து வரக்கூடிய பக்தர்களுக்கு என்றும் துணையாக நான் இருந்து அவர்களை வாழ்விப்பேன் என்ற சங்கல்பத்தோடு திருச்செந்தூரிலே கோவில் கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான். உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறி நீங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை முருகப்பெருமானினுடைய பேரருளால் நீங்கள் வாழ்வீர்கள். தொடர்ந்து பல்வேறு விதமான தகவல்களை நாம் பார்க்கலாம். நன்றி.